நெல்லையில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழக முதல்வர் மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் நெல்லை மாவட்டத்தில் கள ஆய்வை தொடங்கியிருக்கிறார். இன்று காலை முதல் முதல்வர் அவர்கள் கள ஆய்வு செய்து வருகிறார். முதல்வர் நெல்லை மாவட்டத்திற்கு நுழைந்ததுமே பொதுமக்கள் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் மிக உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதல்வர் காரிலிருந்து இறங்கி பொதுமக்களுடன் கைகுலுக்கி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களும் கோரிக்கையை கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்திற்கு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் போடப்பட்டதில் 4400 கோடி மதிப்பில் டாடா சோலார் மையத்தையும் 3125 கோடி மதிப்பில் விக்ரம் சோலார் சிஸ்டத்தையும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது மாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சென்ற அவர் அங்கு சுமார் நெல்லை மாநகராட்சி பகுதியில் மட்டும் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தாமிரபரணி ஆற்றின் அழகை ரசிக்கவும் அந்த பகுதியில் பொதுமக்கள் நடந்து சென்று பார்வையிடும் வகையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அங்கு ஒரு நடைபயிற்சி செல்வதற்கான ஒரு நடைபாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு முதல்வர் இன்று வண்ணார்பேட்டை சுற்றுலா மாளிகையிலிருந்து சென்று அந்த பகுதியை பார்வையிட்டு நேரடியாக ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருந்த மக்களிடமும் இந்த பகுதி இதற்கு முன்பாக எப்படி இருந்தது, தற்போது இந்த பணி முடிந்தது எப்படி இருந்தது என்பது குறித்தும் அங்குள்ள மக்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து கிளம்பி வரும் வழியில், அதாவது பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் சுமார் 40 கோடி மதிப்பில் புதிய சந்தை, காய்கறி சந்தை கட்டப்பட்டுள்ளது. அந்த சந்தை திறப்புவதற்காக முதல்வர் வருகின்ற வழியில், அதாவது ஏராளமான சாலையினுடைய இரு பக்கங்களிலும் பொதுமக்கள் ஏராளமாக குவிந்திருக்கின்றனர். மக்களை பார்த்து அவர் கையசைத்தவாறும் காரிலிருந்து இறங்கி மக்களிடம் கை கொடுத்தும் மக்களிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். மக்கள் திறந்து இருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதே போன்று முதல்வருடைய படங்களை கைகளில் வைத்தும் அவருக்கு ஆரவாரமாக தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் முதல்வரை வரவேற்கும் முகமாக கலை நிகழ்ச்சிகளும் நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த மக்களினுடைய வரவேற்பை தற்போது பெற்று கொண்டிருக்கிறார். அந்த வரவேற்பானது வண்ணார்பேட்டையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக அவர் நடைப்பயணமாக பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதி வரை பொதுமக்களை சந்தித்து வருகிறார். இங்கு பார்த்தீங்கன்னா திரளான பெண்கள், அதாவது சாலையினுடைய பகுதியில் முழுவதும் திரளான பெண்கள் திரண்டிருக்கிறார்கள். ஏராளமான பெண்கள் அவருக்கு சில அன்பு பரிசுகளையும் அவர்கள் கொடுத்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் தங்கள் கோரிக்கை மனுக்களையும் கொடுத்து வருகின்றனர். மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து வருகின்றனர். முதல்வரும் மக்களினுடைய அந்த வரவேற்பை மிக இனிமையாக ஏற்று வருகிறார். பொதுமக்களிடம் கை குலுக்குவது, அவர்களுக்கு கைகாட்டி மகிழ்ச்சி தெரிவிப்பதென மக்களோடு மக்களாக இணைந்து அந்த நடைமணத்தில் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து மார்க்கெட் வரை வரும் அவர் அங்கு சுமார் 40 கோடி காய்கறி அந்த சந்தையை திறந்து வைப்பதுடன் அதோடு சென்று சுமார் 66 கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கின்றார். தற்போது வண்ணார்பேட்டையிலிருந்து பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியை நோக்கி முதல்வர் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலையினுடைய 2 பகுதிகள் மிக உற்சாகமா இருக்கிறது. முதல்வரின் 2 நாள் சுற்றுப்பயணத்தின் காரணமாக நெல்லை மாநகரம் மற்றும் நெல்லை மாவட்டம் அனைத்துமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டுள்ளது. காலை முதல் மாலை வரை ஏராளமான நெல்லை மாவட்டத்துக்கு வளர்ச்சி திட்ட பணிகள், இதே போன்று நாளையும் ஏராளமான வளர்ச்சி திட்ட பணிகள், தொடக்க விழா மற்றும் முடிவுற்ற புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகளான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கவுள்ளது. இந்த நிலையில் இப்பொழுது ஏராளமான 9000 கோடி மதிப்பில் இந்த முதல்வர் ஒரே சுற்றுப்பயணத்தில் 9000 கோடி மதிப்பிற்கு நலத்திட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதனால் இந்த பகுதி மிகுந்த வளர்ச்சியை சந்திக்கும். ஆனால் அதோடு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து வருகின்றனர். மேலும் தற்போது தொடர்ந்து அந்த மார்க்கெட் சாலை, அதாவது வண்ணார்பேட்டையில் தொடங்கி தொடர்ந்து முதல்வர் அவர்கள் மக்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மக்களும் இரு மருங்கிலிருந்தும் உற்சாகமாக திரளான பெண்கள், அதாவது முதல்வரை காண்பதற்காக திரளான பெண்கள் சாலையில் கூடியுள்ளார்கள். அவர்களும் அவர் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். சாலை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மக்கள் முதல்வரை காண ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று முதல்வரை பார்த்து வருகின்றனர். முதல்வரும் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுடைய கோரிக்கை மனு மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மேலும் இந்த நலத்திட்ட உதவிகளை முடித்துக் கொண்டு மேலும் 2 நிகழ்ச்சிகளிலும் முதல்வர் இந்த இரவு கலந்து கொள்கிறார். தொடர்ச்சியாக தற்போது வண்ணார்பேட்டை தொடர்ச்சியாக அங்கிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சாலையினுடைய இரண்டு பக்கங்களிலும் பொதுமக்கள் திரளாக கூடி நின்று முதல்வரை காண்பதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் இருந்து வருகின்றனர்.
மேலும் இந்த பொதுமக்கள் இங்கு கூடியிருப்பதன் காரணமாக தகுந்த ஏற்பாடுகளும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் வந்து செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினரும் தகுந்த பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். அதாவது பொதுமக்கள் வந்து மிக எளிமையாக ஒரு முதல்வரை வந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இது இருந்து வருகிறது. இயல்பாக முதல்வரிடம் பேசுவது, கோரிக்கை அனுப்புவது என ஒவ்வொரு நிகழ்வாக அப்படி நடந்து வருகிறது. மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில பல்வேறு கலை நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு அந்தந்த பகுதிகளில் வந்து திமுகவினுடைய தொண்டர்களும் மிகுந்த எழுச்சியோடு முதல்வரை வந்து வரவேற்காங்க. பல்வேறு பகுதியில் அவர்களும் புரிந்து ஆங்காங்கே வந்து திமுக தொண்டர்களும் கழக கொடியேந்தியும் முதல்வர்களுடைய புகைப்படங்களை ஏந்தியும் என்று முதல்வருக்கு வந்து வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக முதல்வர் மக்களை சந்தித்தவாறு மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலைக்குமார்.